நெல்லை 72 ப்ரொமோட்டர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்க. இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி விளக்கிலிருந்து சேரமாதேவி போகக்கூடிய ரோட்டில் விளக்குக்கு மிக அருகாமையில் பஸ் போகிற ரோட்லேருந்து வெறும் 1 நிமிஷம் நடந்து போனாலே இந்த வீட்டை வந்து அடையக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா 1.25 சென்ட் இடத்துல கீழும் மேலும் 1150 சதுர அடி வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு தெரியும் விளக்கு சுத்தமல்லி விளக்கில் உங்களுக்கு எல்லா பொருட்களுமே கிடைக்கக்கூடிய வகையில் கடைகள் அமையப்பட்டிருக்கு. அதே மாதிரி நைட்டு பார்த்திங்க அப்படின்னா 12:30 மணி வரைக்கும், அப்புறம் அதிகாலையில் 3:30 மணிலேருந்தும் உங்களுக்கு கண்டினியூவாக வந்து போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த சுத்தமல்லி விளக்குலேருந்து வெறும் 2 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா தாமிரபரணி ஆறு வற்றாத 12 மாதமும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஆறும் அமையப்பட்டிருக்கு. தண்ணீர் வசதியாக இருந்தாலும் சரி, மற்ற இதர வசதிகளாக இருந்தாலும் சரி, நிரம்பமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ஊர் தான் இந்த சுத்தமல்லி விளக்கு. அந்த சுத்தமல்லி விளக்கில் தான் உங்களுக்கு நம்ம அந்த வீடு காமிச்சிட்ருக்கோம். இந்த வீட்டோட சைஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 1150 சதுர அடியில் கீழும் மேலுமா கட்டப்பட்டிருக்கு. இந்த பால்கனி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் ஒரு காரு ஏற்றி விடுற அளவுக்கு வந்து பெருசாக போட்டிருக்காங்க. அது மாதிரி வீட்டோட ஹால் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 20 வந்து உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் தான். நல்லா விசாலமாக இருக்கக்கூடிய வகையில் போட்டிருக்காங்க. ஹால்லேருந்தே முதல் மாடிக்கு ஏறி போகக்கூடிய வகையில் ஸ்டெப்ஸ் வந்து போட்டிருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 10. இந்த டாய்லெட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரூம்லேருந்தும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஹால்லேருந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு பொதுவாக போட்டிருக்காங்க. அடுத்து வீட்டோட கிச்சனும் நல்ல பெரிய சைஸில் நல்ல ஸ்பேசியஸாக போட்டிருக்காங்க. அது மாதிரி நல்லா வெளிச்சம் இருக்கக்கூடிய வகையில் ஜன்னல் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம இந்த வீட்டோட மாடியில் போய் பார்க்க போகிறோம். சேம் கீழே மாதிரியே மேலேயும் ஒரு பெட்ரூம் போட்டு கட்டியிருக்காங்க. மேலே உள்ள பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 13க்கு 12ங்கிற சைஸில் பெரிய சைஸில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஹால் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 12. பால்கனியோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 12க்கு 5. ஃபஸ்ட் ஃப்ளோரோட பாத்ரூம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 5. நம்ம பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம். பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா 13க்கு 12 சொல்லியிருந்தோம். டாய்லெட்டு நல்லா ஸ்பேசியஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இது பால்கனியோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 12க்கு 5. இன்னும் கொஞ்சம் வேலைகள் தான் பாக்கி இருக்குது. அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு முடிச்சு கொடுத்து உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் விரும்பக்கூடிய கலரில் வந்து பெயிண்ட் அடித்து கொடுத்துருவாங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ, இந்த வீடை நீங்கள் வந்து பார்க்க விரும்பினாலோ, இந்த வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நாங்களே உங்களை கூட்டிகிட்டு வந்து காமிச்சிருவோம். கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் விற்பனைக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய வீட்டு மனைகளோட வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.